மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த ஒழுங்கிலே இந்தியாவிலே இருக்கின்ற சகோதரர்கள் தங்களுடைய மாணவ சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மௌலானா அவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மாணவ சமூகமும் நல்ல ஒரு விடயத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற விடயம் பல்வேறுபட்ட புத்திஜீவிகளுக்கு மத்தியில் பேசப்பட்ட நிலையில் அந்த புத்திஜீவிகள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு துரும்பு தேவை, ஒரு காரணகர்த்தா தேவை என்று தேடுகின்ற போது இந்த வேலை திட்டம் முன்மொழியப்பட்டு கதைக்கப்பட்ட நேரம் எமது நாட்டிலே பல்வேறுபட்ட தலைவர்கள் இருந்த போதிலும் இந்த வேலை திட்டம் கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும், மாணவ சமூகம் கட்டாயம் நெறிமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அவர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான முதல்வராக செயல்பட்டார். யாரு எதை செய்தாலும் சமூகத்துக்கு ஒரு நல்லது வந்து சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட அறிஞர் குலாம் வளவாளர்கள் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தார். அதன் விளைவாக இந்த ரமலானின் ஆரம்ப கட்டத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டது. எந்த ஒரு கட்சி பேதம் இல்லாமல் அல்லது எங்களுக்குள் இருக்கின்ற எந்த பிளவுகளையும் நோக்காமல் எந்த பிளவுகளையும் எடுத்து தீர்த்தூக்காமல் எல்லாவற்றையும் மறந்த நிலையில் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு நல்லதொரு தலைமைத்துவ பயிற்சி, நல்லதொரு ஆன்மீக பயிற்சி, நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டம் என்ற வகையில் இந்த வேலை திட்டம் அனைவராலும் தேசிய ரீதியாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒழுங்கிலே தான் எமது பிரதேசத்திலும் குறிப்பாக இந்த குச்சவெளி பிரதேசத்திலும் ஒரு செங்கல் அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இங்கே எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர் மிக முக்கியமாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டார், வளவாளர்களை தேடினார். அந்த ஒழுங்கிலே இந்த நாள் நிகழ்வு இன்று அழகாக நிறைவு செய்யப்பட்டு இறுதி நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே எமது பிரதேச உறுப்பினர் சொன்னது போல இந்த மாணவ சமூகம் முதல் தலைப்பிலே இந்த ரமலானை பற்றிய சரியான அறிவை பெற்றுக் கொண்டார்கள். இந்த வேலை திட்டத்தில் பிரதான வளவாளராக கடமையாற்றியவர் என்ற வகையில் மாணவர்களுடைய மனப்பதிவுகள் சம்பந்தமாக நேரடியாகவும் எழுத்து மூலமும் பெற்றுக்கொண்ட என்ற வகையில் உண்மை முதல் நாளே மாணவிகள் சார் இன்றைக்கு தான் நாங்கள் ரமலான் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். அது ஒரு மாதம் என்றுதான் நாங்கள் விளக்கியிருந்தோம். அதற்கு பின்னால் உள்ள தத்துவார்த்தங்கள் என்ன, எங்களை அதை எவ்வாறு வார்த்தெடுக்க விரும்புகிறது, இந்த செய்தி எமது பெற்றோருக்கு தெரியாது, அயலவர்களுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த தூதை, இந்த செய்தியை நாங்கள் மாத்திரம் கடைபிடிப்பதல்ல, எமது பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த செய்தியை எடுத்துச் செல்வோம் என்று இரண்டொரு மாணவர்கள் இந்த முதல் நாள் பயிற்சி நெறி முடிந்தவுடன் வந்து ஓரலாக நேரடியாக கதைத்ததை உண்மையிலேயே இந்த இடத்தில் கட்டாயம் குறிப்பிடுவார்கள். உண்மையிலே வளவாளர்களாக செயல்பட்டவர்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மோட்டிவேட் ஆனார்கள். உண்மையிலே எமது பிரதேசத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு நான் பொருத்தமற்றவன். இந்த பிரதேசத்திலே 50 மாணவர்களை தான் எங்களது தேசிய சபை அனுமதி வழங்கியது. இருந்தாலும் 60 மாணவர்கள், ஏறத்தாழ 60 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். முதல் நாள் 58 மாணவர்கள், பின்னால் 60 லட்சம் மாணவர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொள்ள பங்கு பற்றியமை இறுதி நாள் வரைக்கும் தொடர்ந்திருந்ததை பார்த்தோம். மாணவர்களிடம் இருந்த ஆர்வம், அந்த தலைப்புகளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவு, திறன், மனப்பாங்கு என்ற விடயங்களை எல்லாம் உண்மையிலே மெய்சிலிருக்க வைத்தது. அவர்கள் எழுத்து மூலம் தங்களுடைய பதிவுகளை, ஃபீட்பேக்குகளை தந்திருக்கிறார்கள். வாசித்து பார்த்தால் உள்ளிருக்கின்ற அமைப்பிலே அவர்களுடைய ஃபீட்பேக்குகள் அமைந்திருந்ததை பார்த்தோம். நிச்சயமாக இந்த மாணவ சமூகம் இவ்வாறான வழிகாட்டலை தேடியிருக்கின்றது. அவர்கள் மாலுமிகள் இல்லாத கப்பலை போட்டு தங்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைத்து ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். பாடசாலைகளிலோ அல்லது மாணவர்களை வழிநடத்துகின்ற ஏனைய தளங்களிலோ இவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்குரிய தேவைகளை புரிந்து வழிநடத்துகின்ற
இந்த சூழலிலே இவ்வாறான நிகழ்வுகளை நடாத்தி மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அவருடைய அந்த 3 விருத்தியை அறிவிலும் திறனிலும் மனப்பாங்கிலும் விருத்தியை ஏற்படுத்துகின்ற இந்த வேலை திட்டம் உண்மையிலேயே பலனளித்தது. அந்த வகையில் தான் நான் சொன்னேன், மேலே தொட்டுக்காட்டி அல் குர்ஆன் வசனமாக தான் சொன்னது, உங்களுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட நிலையில் எந்த ஒரு சிந்தனையும் அறிவும் ஊட்டப்படுகின்ற போதும் நிச்சயமாக அது ஆழ்மன தாக்கமாக அமையும். மார்க்க விழுமியங்களோடு மார்க்கம் காட்டுகின்ற வழிமாற்றங்களோடு அதனை செய்கின்ற போது நிச்சயமாக அதிலே தாக்கம் இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை அனைத்திலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனைத்தான் அல் குர்ஆன் பறைசாற்றியது, உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவ்வாறே நான் மேலே தொட்டு காட்டிய ஒரு ஹதீஸும் இதனைத்தான் சொன்னது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஒருவர் மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் நல்ல விடயத்துக்கு இந்த உலகத்தில் வித்திடுகிறாரோ நிச்சயமாக சத்தியமாக மறுமை வரைக்கும் அந்த செயற்பாடு இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு தொய்வின்றிய கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஹதீஸின் மறுதலை படி சொல்கிறது, ஒமன் சன்ன சுன்னத்தன் ஸய்யத்தன், எவரொருவர் பிழையான விடயத்துக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வித்திட்டு விட்டு சென்றால் அதுவும் குறைவின்றிய அந்த தீமையான பாவத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தரும். அந்த வகையிலே இந்த மாணவ சமூகம் முன்னிக்க வேண்டும், தலை நிமிர வேண்டும். இந்த மாணவ சமூகம் தலை சிறந்த ஒரு உம்மத்திலே வந்து சேர வேண்டும் என்பதை நன்னோக்காக கொண்டு உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் பாராட்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக அந்த நல்லெண்ணம் கொண்டு உழைத்த அத்தனை தூய்மையான உள்ளங்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த மாணவ சமூகம் நல்ல ஒரு விடயத்தை நோக்கி, நல்ல ஒரு நிகழ்வை நோக்கி, நல்லவற்றை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த அவாவிலே இந்தியா தொடக்கம் அதுபோன்று சவுதி அரேபியாவில் இருக்கின்ற சகோதரர்கள், இந்த நாட்டிலே இருந்து இதற்காக உழைத்த பல்வேறுபட்ட வளவாளர்கள், திட்டமிடலாளர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்திலே கட்டாய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்கிறோம். அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் இந்த நிகழ்வு சிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாடு பூராவும் இருந்த சென்டர்களை விசிட் பண்ணி வருகின்றார். அந்த ஒழுங்கிலே இந்த பிரதேசத்திலே நடக்கின்ற இந்த இறுதி நாள் நிகழ்வுக்கும் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் என்பது நல்லதொரு அவர்கள் முன்னெடுத்த அந்த வேலை திட்டம் நல்ல நோக்கத்தில் இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிலாகித்து சொல்ல முடியும். அன்பானவர்களே, ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த மாணவர்களிடத்திலே நீங்கள் இந்த 7 நாள் பயிற்சியிலும் கற்றுக்கொண்ட விடயங்கள் உங்களுடைய அறிவிலும் திறனிலும் மனப்பாங்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் விளைவுகள் நீங்கள் இருக்கின்ற சமூகத்திலும் நீங்கள் இருக்கின்ற பாடசாலையிலும் இதனது விளைவுகள் இந்த ரமலானுக்கு பின்னாலும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கின்றவர்களுடைய அனைவருடைய ஆசையுமாக இருக்கும். நீங்கள் அதனை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இவ்வாறான நிகழ்வுகளுக்கு நாங்கள் உதவி ஒத்தாசை வழங்குவது என்பது நிச்சயமாக இந்த ரமலானிலே பல்வேறுபட்ட கூலிகளை எங்களுக்கு கொண்டு வந்துதான். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை நாங்கள் விரைவாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்வு குறித்த புரிதலை இந்த இடத்தில் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். இன்றைய நாள் இந்த பரிசளிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் இந்நாள் நிகழ்வின் பிரதம அதிதியுமான கௌரவ உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்களை இவ்விடம் அழைக்கின்றேன். இன்றைய நாள் பிரதம அதிதி உரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற நமது கட்சியுடைய இந்த பிரதேச சபையுடைய உறுப்பினர்
இரவு பகலாக மக்களுக்காக பணியாற்றி வருகின்ற அன்புள்ள சகோதரர் யூசுப் அவர்களே, இங்கு கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற என்னுடைய பிரதேச செயலாளர் ஷியாவுல் ஹக் அவர்களே, உங்களுடைய கட்சியுடைய மாவட்ட அமைப்பாளரும் கல்வி கலாச்சார பிரிவுக்கான கட்சியுடைய இந்த மாவட்டத்துக்கான பொறுப்பாளரும் டாக்டருமான டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாவா அவர்களே, அதே போல எங்களுடைய கிண்ணியா பிரதேச சபையுடைய தவிசாளர் சகோதரர் அஸ்மி அவர்களே, கிண்ணியா நகர சபையுடைய தவிசாளர் அசீசர் அவர்களே, அதே போல கிண்ணியா முன்னாள் பிரதேச சபையுடைய தவிசாளர் நிகார் அவர்களே, உங்களுடைய கிண்ணியா பிரதேச சபையுடைய உறுப்பினர் சியாத் அவர்களே, உங்களுடைய அப்துல் ஹாதி அவர்களே, சுராஜ் அவர்களே, நகரசபை உறுப்பினர் சகோதரர் நிசார்தீன் அவர்களே, மாவட்ட செயலாளர் சகோதரர் அனீஸ் அவர்களே, தமிழகாமம் பிரதேச சபை உறுப்பினர் ஐயூப் கான் சார் அவர்களே, அதே போல இந்த நிகழ்வை வழிநடாத்துவதிலே அழகாக செயல்படுத்திய தலைமை தாங்கி வழிநடாத்திய என்னுடைய கேப்டன் ஆரிஃபின் அலீமி அவர்களே, சஃபீர் டெபுட்டி பிரின்சிபல் அவர்களே, ஜயீப் நலீமி அவர்களே, நௌசாப் நலீமி அவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான ஒரு வேலை திட்டத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய கல்வி கலாச்சார பிரிவின் ஊடாக செயல்படுத்தி இன்று சான்றிதழ் வழங்குகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றோம். இந்த வேலை திட்டத்திலே நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த மாணவ சமூகம் நாளை இங்கிருக்கின்ற ஷியாவுல் ஹக் அவரை போல அல்லது இங்கிருக்கின்ற டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாபாவை போல அல்லது இங்கிருக்கின்ற அரசியல் பிரமுகர்களை அரசியல் தலைவர்களை போல அல்லது இங்கு பேசிய சகோதரர் கேப்டன் ஆரிஃபின் நலிமியை போல இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லது அதைவிட ஒருபடி மேலாக இவர்கள் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தான் இதை நாங்கள் ஆழமாக சிந்தித்த பிறகு செயல்படுத்தினோம். இந்த பிள்ளைகள் என்று தெரியும், நமது நாட்டிலே எத்தனையோ தாய்மார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். 3 மாதம் வந்துவிட்டால் வயோதிக தாய்மார்கள் கையேந்தி கொண்டு ஹரியா கேட்டு தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளவத்தை பள்ளிவாசலுக்கு சென்றால், ஜாவத்த பள்ளிக்கு சென்றால் அல்லது கடைத்தெருவுகளிலே இந்த ரமலான் மாதத்திலே சில தாய்மார்கள் நோன்பு நோற்றவர்களாக வயோதிகம் அடைந்த தாய்மார்கள் இன்று இந்த நோன்போடு அழைத்து திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக கற்ற பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த தாய்மார்களை அவ்வாறு கையேந்துகின்ற நிலைக்கு அந்த பிள்ளைகள் விட்டிருக்க மாட்டார். அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக கற்று தந்திருக்கிறார். ஒரு தாயுடைய பெருமதி என்ன, ஒரு தந்தையுடைய பெருமதி என்ன என்று நமது மார்க்கம் அழகாக கற்று தந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது துஆ செய்கிறார்கள். நபி ஆமீன் சொல்கிறார்கள். 2-3 விஷயங்கள். அதிலே ஒன்றுதான் வயது முதிர்ந்த தாய் தந்தையரை பராமரிக்கின்ற பொறுப்பை எவ்வளவு பெற்றோருக்குரிய அந்த கடமையை அந்த பிள்ளை வயோதிபம் அந்த தாய் தந்தையருக்குரிய கடமையை செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளை நாசமாகட்டும் என்று துஆ செய்கிறார். யார் துஆ செய்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார். யார் ஆமீன் சொல்கிறார்கள்? கண்மணி நாயகம் கருணை உள்ளம் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய வாழ்வியல் எமது உள்ளத்திலே, எமது வாழ்க்கையிலே வந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது.
இன்று ட்ரக்ஸ் அதாவது போதைக்கு அடிமையானவர்களாக எமது பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு யுகமாக மாறியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ்வுடைய உதவியினால் இவ்வாறான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்தோம். கலீல் மௌலானா முனீதி அவர்கள், ஒரு கலாநிதி அவர்கள், இந்தியாவை சேர்ந்த ஒரு கல்விமான், ஒரு ஆலிம், அவருடைய ஆலோசனை பேரில் இந்த தலைப்புகளை சகோதரர் ஃபஸ்லான் காதர் அகோர்னை சேர்ந்த சகோதரர், அதே போல அல்தாப் நலீமி சவுதி அரேபியாவிலே தௌவா சென்டரில் இருக்கின்றார். அவர் அதே ஒரு மலேசியாவில் இருக்கின்ற முபாரக் மௌலவி அவர்கள், அதே போல அல்சான் முஹாஜிர் என்ற 4-5 பேர் சேர்ந்து கலீல் மௌலானா தலைமையிலே நாங்கள் இதை திட்டமிட்டோம். இவ்வாறான தலைப்புகளை இந்த பிள்ளைகளுக்கு வழங்கி இவ்வாறான 7 நாள் 3 மணித்தியாலம் 21 மணித்தியாலத்திலே ஒரு பிள்ளையை 100% மாற்றிவிட முடியாது. என்றாலும் இந்த ரமலானிலே 21 மணித்தியாலத்தை இந்த பிள்ளைகளுக்கு எவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நாளை நல்ல இஸ்லாமியர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல நாட்டுப்பட்டுள்ளவர்களாக, நல்ல கல்விமான்களாக, நல்ல ஈமான்தாரிகளாக இந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும். அதனூடாக இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நல்லது செய்கின்ற பிள்ளைகளாக, இவர்கள் தலைநிமிர்ந்து நிற்கின்றவர்களாக, கையேந்துகின்றவர்களாக அல்லாமல், தனது பெற்றோரையும் கையேந்த செய்கின்றவர்களாக அல்லாமல், தான் உழைத்து வாழ வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று எல்லா தலைப்புகளும் இந்த 7 நாட்களும் இவர்களுக்கு எல்லா விடயங்களும் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறார். நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் விரிவாக நான் இந்த விடயங்களை பேச விரும்பவில்லை. ஈமான் பலப்படுத்தி இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற உங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் இங்கு வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் உங்களிடத்திலே, ஒழுக்கமில்லாத கல்வி பிரயோசனம் இல்லை. அது எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த பதவியால், அந்த அறிவால் பிரயோசனம். எனவே ஒழுக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வதாக நல்ல கல்வி, அது மார்க்க கல்வி, உலக கல்வி, தொழிற்கல்வி, ஆங்கிலமோ சிங்களமோ அரபோ அல்லது மொழியோ, எந்த வகையான கல்வியை பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியுமோ தேவையான கல்வியை பிள்ளைகளுக்கு. 4வதாக இந்த பிள்ளைகளை நாட்டுப்பட்டுள்ள பிள்ளைகளாக, இது நமது நாடு, இது நமது நாடு என்ற உணர்வை ஏற்படுத்தி நாங்கள் எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல, இது உலக மக்களுக்கு வந்த மார்க்கம். எனவே நாம் நல்லவர்களாக வாழுகின்ற பொழுது, முன்மாதிரியாக வாழுகின்ற பொழுது, அகலாக்குள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது, நல்ல ஈமானியத்தோடு வாழுகின்ற பொழுது மற்றவர்களும் எம்மை கவர்ந்து இந்த நபியுடைய இஸ்லாமிய லைஃப் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது இந்த நாட்டுக்கும் நாங்கள் பணியாற்றுகின்றவர்களாக, மற்றவர்களும் நம்மை நோக்கி வருகின்ற அந்த பணியை செய்கின்ற தாய்களாக ஒவ்வொருவரும் எமது செயல்பாட்டினூடாக மாற வேண்டும் என்ற உணர்வோடு உருவாக்கப்பட்ட இந்த கோர்ஸ். எனவே தாய்மார்களே, பெற்றோர்களே, எங்களுடைய வளராளர்களே, எங்களுடைய சகோதரர் யூசுப் அவர்களே, உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்வது, இன்றோடு இந்த 7 நாள் கோர்ஸ் முடிந்து விட்டது, இன்றோடு இவர்களுடைய இந்த உறவு முடிந்து விட்டது என்றில்லாமல் இவர்களோடு தொடர்பாளர்களை வைத்து தொடர்ந்தேர்ச்சியாக இவர்கள் நாளை ஓலவழியிலே நல்ல பெருபேறு பெருமறை, ஈழவழியிலே நல்ல பெருபேறு பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இவர்கள் நல்லவர்களாக மாறும் வரை இவர்களோடான தொடர்பாளர்களை டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாபா உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அந்த தொடர்பாளர்களை தொடர்ந்தேர்ச்சியாக இவர்களுக்கு வழிகாட்டல்களை செய்யுங்கள் என்று அன்பாக வேண்டி, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வல்ல நாயன் அல்லாஹ்வை பிரார்த்தித்து, இதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவருடைய கலீல் மௌலானா, அதே போல ஃபஸ்லான் காதர், அல்தாப் நலீமி, முபாரக் மௌலவி, அதே போல எங்களுடைய அல்சான் முஹாஜிர் உட்பட இந்த வளவாளர்கள், இணைப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர் எல்லோருக்கும், இதற்காக உழைத்த எல்லோருக்கும் அருள் புரியட்டும், அதற்கான கூலிகளை தரட்டும் என்று வேண்டி
உங்கள் எல்லோருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய மீண்டும் வல்லநாயகரை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. இஸ்லாம். சொல்லுங்க என்ன பிரயோசனம் ஆயிருந்துச்சு இருக்க என்னத்தை அறிஞ்சு கொண்டே சொல்லுங்க ஆம்பளை பொம்பளை எழும்புறாள் பாபு எழும்புறா எழும்பன் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க என்ன நடந்தது பிரயோசனமா இருந்துச்சா ஒன்றா இருந்தீங்களா? 7 நாள் பயிற்சி பட்டறையில் சிறந்ததாக அதாவது வளவாளர்களை கொண்டு 7 தலைப்பிலும் சிறந்த முறையில் விளக்கத்தை அளித்தார்கள். அந்த வகையில் மிக்க பயனுள்ளதாக அமைந்த இந்த விடயம் எங்களோட மாணவர்களும் அனைவரும் அதாவது ஃபீட்பேக்களை குறிப்பிட்டார்கள். சிறந்த முறையில் இந்த நிகழ்வானது நடைபெற்றது என்று. அந்த வகையில் வளவாளர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7 நாள் பயிற்சி நிலையில் சிறந்த முறையில் முன்வந்து பல நிகழ்வுகளை நடாத்திய சில மாணவர்களுக்கான பரிசுகள் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் முதலாம் இடத்தை TAT அரீஜுல்லா என்ற மாணவர் பெற்றுக்கொள்கிறார். அவருக்கான சான்றிதழையும் பரிசுகளையும் வழங்கி வைக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். அடுத்து பரிசலையும் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக AH அப்ரா அதனை வழங்கி வைக்கிறார் எமது பிரதேச செயலாளர் சியாவுல் ஹக் அவர்கள். வெயிட் பண்ண சொல்லுங்க. மற்றொரு 2ஆம் இடம் MA அனிகுல்லா. மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் 2 மாணவர்கள் AF நிமா NM ரிப்கி. அடுத்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக JF நஸ்ரானா அவசரமாக வரவும். NM
அளவாளர்கள்